புத்தக பிரிய நண்பர்கள் அனைவரையும் எமது அமுதச்சுரபி சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். ராஜநாயகி பகுதி 25 தொடர்கிறது. இப்போ நம்ம கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஏன்னா இதுக்கு அடுத்த பகுதியை நான் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். எங்கள் இருவருக்கும் ஆண் சந்ததியே ஏற்படவில்லை. என்னுடைய மகள் அங்கையர்கன்னிதான் பெரியவள். அவளைத்தான் பாண்டியன் அமரபுஜங்கன் அவர் சோழன் மதுராந்தகனாக சோழ நாட்டில் இருந்த பொழுது திருமணம் செய்து கொண்டார். அவளுக்கு சிறியவள்தான் மூத்த பஞ்சவன் மாதேவி என்ற உத்தம சோழ மன்னரின் மனைவி. அவள் என் அண்ணன் கண்டன் அமுதானாரின் மகள். அவளுக்கும் இளையவள்தான் நம் மாமன்னர் மனைவி இளைய பஞ்சவன் மாதேவி. இவளும் என் சொந்த மகள்தான். மூன்றாவது என்று ஆரம்பித்தவுடனேயே குறுக்கிட்ட விக்ரமன், ஐயா, தங்களுக்கு 3 பெண்களா? எனக்கு தெரியாதே. ஆமாம் தம்பி, 3ஆம் அவள்தான் அக்கரநங்கை. அவளைத்தான் சேரலன் தானுரவியின் படைத்தலைவன் விக்கியண்ணன் வம்சத்தில் வந்த சேரமான் தானுரவிக்கு கொடுத்திருக்கிறது. ஐயா, அவர்கள் எங்கே இருக்கிறார்கள்? ஏன் தங்களை காண அவர்கள் வருவதில்லை? சேர நாட்டில் அவர்கள் இருந்தால் முதலில் அவர்களை பார்த்துவிட்டு பிறகு நாம் மற்றவைகளை கவனிக்கலாமே என்று படப்படத்தான். தம்பி, அவர்களை கூடிய விரைவில் சந்திப்போம். ஆனால் எதிர்பாராத வகையில்தான் என் மருமகன் சோநாட்டிற்கு வரமாட்டார் என்று கூறிய பொழுது அந்த முதியவரின் முகத்தில் கவலையின் ரேகை படர்ந்தது. தன்னுடைய மகள் தன் வீட்டிற்கு வராவிட்டால் எந்த தந்தையின் உள்ளம்தான் நோகாமல் இருக்க முடியும்? ஐயா, இத்தனை நாட்களாக சோழ குலத்துடன் பாண்டிய குலத்துடன் தொடர்பு கொண்டவர்கள் என்று நினைத்திருந்தேன். சேர மரபில் வந்தவர்கள் என்பதால் சேர நாட்டுடன் தொடர்பு உள்ளவர் என்று நினைத்திருந்தேன். ஆனால் இப்பொழுது சோழ பாண்டியர்களுடன் தொடர்பு கொண்டிருந்துவிட்டு சேர நாட்டின் படைத்தலைவருக்கும் மற்ற பெண்ணை தாங்கள் மணமுடித்திருப்பதை பார்த்தால் இனப்பற்று காரணமாக இருக்கலாம் என்று தோன்றுகிறது. என் ஊகம் சரிதானா? இல்லை, உன் ஊகம் தவறும் தம்பி. இனப்பற்று என்பதற்கெல்லாம் அப்பாற்பட்டவன் நான். என் மருமகனின் வம்சம் தியாக பரம்பரை. அது ஒரு தனிக்கதை. ஐயா, எனக்கு அதையும் கேட்க ஆசையாக இருக்கிறது. நாம் இன்னும் கொஞ்சம் வேகமாக குதிரையை செலுத்தி கொண்டு போனால் அதோ அங்கே தெரியும் போதிய சாரலை அடைந்து விடலாம். அதற்கும் நான் தங்களின் மருமகன் வரலாற்றையும் கேட்டுவிட முடியும் என்று விக்ரமன் கூறவே அவர்கள் குதிரையை வேகமாக முடுக்கிவிட்டனர். பழுவேட்டரையர் மீண்டும் கதை சொல்லத் தொடங்கினார். வேணாட்டு மன்னர் சேரமான் தானுரவியும் ஆதித்த சோழரும் நட்பின் இலக்கணமாக ஆண்டு வந்த காலம் அது. சேர நாட்டுக்கு என்றுமே கடம்பர்களால் தொல்லை அதிகம். அவர்கள் கடற்கரை பட்டினங்களை வந்து தங்கும் பல கப்பல்களை கொள்ளையடித்து பொருட்களை கடல் நடுவே இருக்கும் தீவுகளுக்கு கொண்டு செல்வார்கள். அவர்களின் அக்கிரமங்களை தாங்க முடியாத சேர மன்னர்கள் படையெடுத்து சென்று அடக்கிவிட்டு வருவதும் உண்டு. ஐயா, கடம்பர்களின் தொல்லைகள் அவர்கள் சேர மன்னர்களுக்கு மட்டுமின்றி யவனர்களுக்கும் கூடத்தான் அதிகமாக இருந்தது. மேற்கே பாருகச்ச முதல் முசிறி வரை அவர்கள் ஆட்சி இருந்ததை பற்றி சிலப்பதிகாரமும் 18 கூறுகின்றனவே. அதுவும் கரிகால பெருவளத்தான் இமயத்தில் புலி சின்னத்தை நாட்டுவதற்கு முன் இமய வரம்பை அடைந்த நெடுஞ்சேரலாதன் காலம் முதல் ஓயாத போராட்டம் நடந்ததையும் அதில் அவர்கள் செய்த செயல்களிலெல்லாம் தலையாயதாக கருதப்படுவது எது என்றால் கடம்பர் கொள்ளையை அடக்கியதுதான். பார்த்தால் ஒன்றும் அறியாதவனாக இருக்கிறானே தவிர உள்ளூர நிறைய விஷயங்கள் வைத்து கொண்டிருக்கிறாய். எங்கே உனக்கு தெரிந்ததெல்லாம் சொல்லேன் பார்க்கலாம். இளங்கோ காடலன் வாய் மூலமாக கூறுகிறார். கடம்பெறிந்த அவருடைய செய்கையை இமயத்தின் விற்கொடி பதித்ததை விட யவனரின் நாட்டை வென்று விற்கொடி பதித்ததை விட கடம்பர் நாட்டகத்திலே உள்ள பொன்விளையும் குடகுமலை புகுந்ததையும் விட சிறந்ததாக சொல்லப்படுகிறது. ஆஹா, எப்பேற்பட்ட வீரச் செயல்களை புரிந்திருக்கிறார்கள். அவர்களைப் போல் நாம் காலத்தில் ஒன்றும் செய்ய முடியவில்லையே என்றுதான் வருத்தமாக இருக்கிறது. அது சரி, எங்கேயோ பேச ஆரம்பித்து எங்கேயோ போய்விட்டோமே. இப்போது எதை பற்றி சொன்னேன்? சேரமான் தானுரவியின் காலத்தில்
கடம்பர்களின் அநீதியையும் அக்கிரமத்தையும் சொல்லிக் கொண்டு வந்தீர்கள். ஆமாம் ஆமாம், அவர்களுடைய அக்கிரமங்களால் மக்கள் அல்லலுறுவதைக் கண்ட சேர மன்னர் தன் படைத்தலைவர் விக்கியண்ணன் என்பவர் தலைமையில் படையை அனுப்பினார். விக்கியண்ணன் அவ்வாறே அந்த படையை ஏற்று கடம்பர்களை சிதறடித்து அவர்களுடைய தலைநகரமாயும் அவர்களுடைய மரபு சின்னமான கடம்ப மரம் இருக்கும் இடமான தூவக்கல் என்ற தீவுக்கு சென்று அவர்கள் கொட்டத்தை அடக்கினார். அவ்வாறு அடக்கிவிட்டு திரும்பும் பொழுது மங்களபுரி கரையை அடைந்தவுடன் ஒரு பயங்கரமான செய்தியை கேட்டான். அதை கேட்டவுடன் அவனுக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை. ஐயா, அதென்ன அப்பேற்பட்ட அவசர செய்தி? விக்கிரமன் அவசரப்பட்டான். சேரமான் தானுரவி ஆதித்தனுடன் படையெடுத்து சென்று தொண்டை மண்டலத்தை நோக்கி சென்றதாகவும் அங்கு அபராஜிதவர்மனை கொன்றுவிட்டு வருகையில் பல்லவ மன்னனுக்கு துணை புரிந்த கொங்கு நாட்டு வேட்டுவர் தலைவன் சேதிராயனையும் அடக்க வேண்டுமென்று ஒரு சிறு படையுடன் வந்தாராம். அவர்கள் அவ்வாறு வந்தபொழுது ஆனைமலை காடுகளில் வழி தவறி விட்டதாகவும் கடைசியில் வேட்டுவர் தலைவனால் கைதியானதாகவும் தெரிந்தது. பிறகு என்ன செய்தார் விக்கியண்ணன்? அவர் என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்தார். கடம்பர்களின் முழு தொல்லையும் விடவில்லை. அப்படியிருக்க மன்னரை விடுவிக்க போனால் கடம்பர்கள் தங்கள் இனத்தவரான வேட்டுவர் தலைவனால் சிறைப்பட்டதை அறிந்து சேர நாட்டின் தலைநகரை நோக்கி முன்னேறக்கூடும். அப்படியே தான் கிளம்பிவிட்டால் சேர மன்னரும் சோழ மன்னர் ஆதித்த கரிகாலனும் வெளி உலகுக்கு தெரியாமல் கொல்லப்பட்டாலும் படலாம். கடைசியில் இறைவன் மேல் பாரத்தை போட்டுவிட்டு படைகளை அழைத்து கொண்டு ஆனைமலை காட்டை நோக்கி விரைந்தார். எதிர்பாராத வேளையில் தாக்கப்படவே சேதிராயன் இவர்களிடம் தோற்றான். பிறகு சேர மன்னரையும் சோழ மன்னர் ஆதித்த கரிகாலரையும் விடுதலை செய்து அழைத்து வந்தார் விக்கியண்ணர். அதற்குள் சோழ மன்னரின் படைகளும் வரவே கொங்கு நாடு சோழர் வசமாயிற்று. சோழ மன்னரும் சேர மன்னரும் விக்கியண்ணன் செய்த சேவையை பாராட்டி அவருக்கு செம்பியன் தமிழ்வேல் என்ற பட்டமும் கொடுத்து ஏராளமான கிராமங்களும் பொருள்களும் கொடுத்து சிறப்பித்தார்கள். கொங்கு நாட்டின் படையெடுப்பின் போது கிடைத்த பொருள்களையெல்லாம் நம் சிற்றம்பலத்து ஆடவல்லானின் திருமுகட்டை பொன்னால் வேய்ந்தார். அந்த செம்பியன் தமிழ்வேல் விக்கியண்ணனின் வம்சத்தில் பிறந்தவர்தான் என் மருமகன் சேரமான் தானுரவி. 15 வருடங்களுக்கு முன்னால் உத்தம சோழ சக்கரவர்த்தியின் மகுடாபிஷேகத்திற்கு வந்து கோட்டைக்காவல் தளபதியாக இருந்த என் வீட்டில் தான் தங்கியிருந்தார். அப்போது என் மகள் அக்கறை தங்கையின் மீது காதல் கொள்ளவே அவர்கள் திருமணம் விரைவில் நடந்தது. அப்பொழுது சென்றவர்கள்தான் அவர்கள். இந்த 15 வருடங்களாக தொடர்புகள் இல்லாவிட்டாலும் எங்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது தெரியும். அவர்களை கூடிய விரைவில் பார்க்கலாம். ஐயா, இந்த விஷயங்கள் மாமன்னருக்கு தெரியுமா? ஏன் இதை பற்றி அவர்கள் ஒன்றும் விசாரிக்கவே இல்லையா? தாங்களும் கூடவா அக்கறை எடுத்துக்கொள்ளவில்லை? தம்பி, இது பற்றிய விஷயம் எல்லாம் மாமன்னர் குந்தவை பிராட்டியார், செம்பியன் மாதேவி, சாமந்த நாயக்கர், சேனாதிபதி கிருஷ்ணன் ராயன் இன்னும் இருவருக்குத்தான் தெரியும். மற்றவர்களுக்கு தெரியாது. தெரிந்தவர்களும் சொல்லவே மாட்டார்கள். ஐயா, அது அப்படிப்பட்ட பயங்கரமான ரகசியமா? ஆம் தம்பி, ஒரு விதத்தில் பயங்கர ரகசியம்தான். அது பற்றி உன்னிடம் பேச முடியாமைக்கு மன்னித்துக்கொள்ள தம்பி. அதற்கென்ன ஐயா? அதோ தென்றல் தவளும் பொதிய மலை சாரலுக்கு வந்துவிட்டோம். இதுவரையில் தாங்கள் கூறிய செய்திகளுக்காக என் வணக்கம் ஐயா. இந்த சூழ்நிலையில் நாம் பிரிவது நல்லதுதான். தமிழன்னை நம்மை மீண்டும் கூட்டி வைப்பாள் என்றே எண்ணுகிறேன். விடை பெற்று கொள்ளலாமா? அப்படியே ஆகட்டும் தம்பி. இன்று வளர்பிறை 10ஆம் நாள். சரியாக 5 நாட்கள் அவகாசம் இருக்கின்றன. சரியாக பௌர்ணமி என்று பத்மநாபபுரத்து அன்ன சத்திரமான காந்தலூர் சாலையில் உன்னை சந்திக்கிறேன். ஆடவல்லான் உன் முயற்சியில் வெற்றி பெற உதவி செய்யட்டும் என்று ஆசிகள் கூறினார். அந்த மங்கிய ஒளியில் விக்கிரமனின் வெண்ணிற குதிரை மேலை திசையிலும் பழுவேட்டரையர் சிவப்பு குதிரை தெற்கு நோக்கி செல்வதும் தெரிந்தது. அகன்ற ராஜபாட்டையில் ஏற்பாரற்று போய் கிடந்தன புளியம் பழங்கள். அவைகள் கொஞ்ச காலத்திற்கு முன்பு அப்படியேவா கிடந்தது? பல அரசர்கள் நட்ட அந்த மரங்கள் வளர்ந்து செழித்து பல வழிப்போக்கர்களும் குளிர் தரும் நிழலாக அமைதி தரும் அருமருந்தாக இருந்தது. எத்தனையோ அரசர்கள் அரசாட்சி செய்த பொழுது அறங்கள் செழிக்க அவைகளை வளர்த்தார்கள். வழிப்போக்கர்கள் நன்றி பெருக்குடன் அண்ணாந்து பார்க்கும் பொழுது அவர்களின் நன்றி அறிவிப்பை அடக்கம் கலந்த ஆனந்தத்துடன் அங்கீகரிப்பது போல் கொத்து கொத்தாக தொங்கும் புளியங்காய்களையும் வெளிர் பச்சை நிறத்தில் ஒளிர்விடும் நிழலில் ஆடும்
துளிர் இலைகளையும் தென்றலின் ஆடவிட்டு ஏற்றுக்கொள்ளுமே. அப்பேற்பட்ட புளியங்காய்கள் கால ஓட்டத்தில் பழுத்து மரத்தினால் கைவிடப்பட்டு தரையில் விழுந்து கருகி அதன் பட்டைகள் வெடித்து உள்ளே மண் வற்றி கொண்டு இருக்கும் பொழுது தேன்மொழிக்கு அது தன் நிலைமையை எடுத்து காட்டுவது போல இருந்தது. அவைகள் கோடைக்காலத்தில் மக்களுக்கு தேவையாக இருந்தது. மனதை மகிழ்வித்து குளிர் நிழலை தந்து கொண்டிருந்தது. இப்பொழுதோ பழங்களை கால்களில் போட்டு மிதித்து கொண்டு சென்றார்கள். நிழல் தேவையில்லை. காற்று காலம் ஆரம்பமாகிவிட்டது. அதன் பசுமை நிறைந்த துளிர்கள் இப்பொழுது பழுப்பு நிறத்தை அடைந்து கொண்டிருந்தன. அத்தான் விக்ரமன் தான் கூட இருந்த காலத்தில் ஆம், அதை காலமாக தான் கருத வேண்டும். உலகமே அவளை தெய்வமாக மதிப்பது போல தோன்றிற்று. இப்பொழுது உலகமே அவளை துச்சமென துற்றுவது போல இருந்தது. இந்த தாமரை குளத்தருகே எவ்வளவு நாட்கள் அவனை நினைத்து உருகி இருப்பாள். அப்பொழுதெல்லாம் அந்த தாமரை மலர்களெல்லாம் அவளோடு சேர்ந்து ஆனந்த பண்பாடுவது போல இருந்தது. இப்பொழுது ஏன் கூம்பியது போல் இருக்கிறது? அவளின் மனவேதனையோ என்னவோ பிரம்மையாக இருந்தது. அல்லது அவைகளும் காலனை இணைத்து ஏங்குகின்றனவோ? வீட்டினுள்ளும் போகவில்லை, பிடிக்கவில்லை. எப்பொழுதுமே இந்த அம்மாதான் சிடுசிடுவென்று இருப்பாள். கலகலவென்று பேசும் அப்பாவும் அல்லவா ஒரு மாதிரியாக இருக்கிறார். தன்னுடைய மன இயக்கத்தான் அப்படி தோன்றுகிறதோ? நொடிக்கு 100 தரம் தேன்மொழி என்று அழைக்கும் அப்பாவுக்கு கோபமோ ஒருவேளை? அல்லது உடன்கூட்டத்தில் ஏதாவது நடந்ததா என்று கேட்டதற்கு கூட சீறினாரே, அந்த சீரலில் கூட ஏதோ ஒரு வார்த்தை கூறினார். நடந்தது நாடகம் என்றாரே, அவருக்கு மட்டும் மனதில் வருத்தம் இருக்காதா? எவ்வளவு மனக்கோட்டைகள் கட்டினார். அத்தானை ஒரு தலை சிறந்த சிற்பியாக்க வேண்டும். சிற்பமராயர் என்ற பட்டம் கிடைக்க செய்ய வேண்டும். அத்தையை இங்கேயே வரவழைத்து வைத்துக்கொள்ள வேண்டும் என்றெல்லாம் நினைத்தாரே. அத்தை ஏன் வர மறுக்கிறாள்? அத்தைக்கும் அப்பாவுக்கும் ஏதாவது மனத்தாபமோ? அப்படி ஒன்றும் ஞாபகம் இல்லையே. அம்மா மற்றும் எல்லோரும் குந்தவை பிராட்டியாரை போல் தமக்கையை அடைய கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்கிறார்கள். ஆனால் அப்பாவோ, நான் மாமன்னரை விட அதிர்ஷ்டசாலி என்பேன். உன் அத்தை இருக்கிறாளே, அவளுடைய சாமர்த்தியம், அரசியல் அறிவு, கருணை, பொறுமை, இவற்றை விட சமயத்திற்கு தகுந்தாற் போல நடக்கும் திறமை, இவையெல்லாம் என்னை பெற்ற அன்னைக்கு கூட கிடையாது என்பேன். ஆனால் உன் அத்தையை மாமியாராய் அடையப் போகும் நீதான் உண்மையிலேயே அதிர்ஷ்டசாலி என்பாரே. ஆம், என்னுடைய அதிர்ஷ்டமெல்லாம் நன்றாக தெரிந்துதான் இருக்கிறது. சாகோப சாகையாய் அடர்ந்து வளர்ந்திருக்கும் இந்த புளிய மரத்தின் கதிதான் எனக்கும். கேட்பாரற்று நாதியற்று விளங்கும் இந்த புளிய மரம்தான் எனக்கு கதி. இதுவேதான் எனக்கு சகலமும். இதோ இந்த புளிய மரத்தின் கீழே எனக்கு கண்டிப்பாக மகத்தான சேவை செய்ய போகிறது. இன்னும் சிறிது நேரத்தில் என் உடலை இது தாங்கி நிற்க வேண்டி வரும். இந்த மரத்திலேயே நான் குடியிருந்து என் அத்தானின் புகழ் பாட வேண்டும். பல வருடங்கள் கழித்து என் அத்தான் தளபதியாகவோ அல்லது மாதண்ட நாயகராகவோ வருவார். ஒருவேளை இந்த இடத்தில் நிழலுக்கென ஒதுங்கினாலும் அவர்களை ஒதுங்கலாம். அவர்கள் எதற்காக இங்கே வருகிறார்கள்? அவர்களுக்கு நிழல் எதற்காக? பஞ்சமெத்தையில் சீனத்து பட்டு விரித்து அமர்ந்திருக்க வேண்டியவர்கள், சிவிகையில் பிரயாணம் செய்ய வேண்டியவர்கள் இந்த மர நிழலில் ஒதுங்க வேண்டாம். அடி தேன்மொழி, உன் மூளை ஏன் இப்படி மறத்துவிட்டது? பிறைசூடிய பெருமானின் மேல் தளராத அன்பு பூண்டு செம்பியன் மாதேவியின் பக்தியையும் மேலாக அந்த இளம் வயதிலேயே கொண்டு இருந்த அந்த மாதேவடிகள் உன் அத்தானின் மதிமுகத்தில் தன்னை இழந்து விட்டாளென்றால் உன் அத்தான் எப்பேற்பட்டவராக இருக்க வேண்டும்? அவரை போய் நீ காதலித்தாயே. உன் மூளையை என்னவென்று சொல்வது? என் மூளையை என்னவென்று கூறுவதா? என் அத்தான் மட்டும் என்னை காதலிப்பதாக கூறவில்லையா? இந்த போர் சிற்பம் எதுவும் வேண்டாம், நீ போதும் தேன்மொழி என்று கூறவில்லையா? ஆனால் இந்த ஆண்களை இப்படித்தான். பெண்கள் அருகில் இருக்கும் பொழுது நீ இன்றி எனக்கு உலகம் இல்லை என்று கூறுவார்கள். அவள் அருகில் இல்லாத பொழுது கடமை, வீரம், பாசம் எல்லாம் வந்துவிடும். பெண் என்று பிறந்தாலே எப்படியாவது இவர்கள் வஞ்சிக்கப்பட வேண்டும் என்ற நியதி போலும். அத்தானுக்கு ஏது கெட்ட எண்ணம்? அவர் தன் மனதால் கூட பிறருக்கு தீங்கு செய்யாதவர் அல்லவா? அப்பா சொன்னது கூட உண்மையா இருக்குமா? நான் அழுது புலம்பிச்சாக வேண்டும் என்று அப்பா நினைப்பாரா என்ன? ஒருவேளை அப்பாதான் எல்லாவற்றையும் தவறாக எடுத்து கொண்டிருப்பாரா? பதவி என்றவுடன் அப்பாவை கூட பார்க்கவில்லையாமே. எல்லாம் பதவி மோகம். அதனால்தான் அப்படி போயிருக்க வேண்டும். அந்த இளவரசி தான் அப்படி சொன்னாலாம்.
பல பேர்கள் இருக்கும் சபையில் புகழ்ந்தால் கூட ஒரு பெண் நாணமடைய மாட்டாள். ஆனால் அதே எண்ணத்தை ஒருவன் தனியிடத்தில் வெளியிட்டால் அந்த பெண் நாணமடைவாள் என்று கூறினாளாம். அவளுக்கு எவ்வளவு சாமர்த்தியம் இருக்க வேண்டும்! மாதேவடிகளாம். எல்லாம் வேஷம். இப்படி இருப்பவர்களிடம்தான் அத்தான் தன் மனதை பறிகொடுப்பார். ஆனால் இது மட்டும் என்ன நிச்சயம்? வேறு அழகான பெண் கிடைத்தால் இவளை மறந்துவிட மாட்டாரா? இந்த ஆண்களே இலைமேல் உள்ள பனித்துளிதான். பெண் வாழ்வே பனித்துளிதான. பனித்துளி ஆதவனை பார்த்து காதல் கொள்கிறது. ஆதவனின் கிரணம் பட்டவுடன் சோபையுற்று பிரகாசிக்கிறது. ஆதவனின் கிரணத்தை தன்னுள் அடக்கி கொண்டதாகவே பெருமிதம் கொள்கிறது. தான் கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து வருவதை உணராது தன்னையே தியாகம் செய்து கொள்வதாக நினைத்து கொள்கிறது. ஆனால் நடப்பதென்னவோ தன்னையே அழித்து கொண்டு விடுகிறது. ஆதவன் அது இருந்த இடத்தை கூட சுரண்டி எடுத்து விடுகிறான். அந்த ஆதவன் கூட ஆண்வர்க்கம்தானே. வேறு என்ன செய்ய முடியும் இந்த ஆண்களால்? மாற்றான் சிறையிலிருந்து தப்பி வந்த சீதையை அவன் விட்டு அவளுடைய மனக்கிளர்ச்சியை அறியாது தீக்குளிக்கச் செய்து அப்பொழுதும் நம்பாமல் தீவனத்திற்கு அனுப்பிய ராமனும் ஆண்தானே. தன்னை நினைக்க வைத்து எல்லா பெண்களையும் பைத்தியமாக அடித்தானே அந்த கண்ணனும் ஆண்தானே. ஏன் வள்ளியை மயில் கொள்ளச் செய்து பல வேடங்களில் வந்து திருவிளையாடல் புரிந்த பல ஆண்களின் உருவம் அவன் என்பதை அவளறியாள் என்பதை சோதித்து மணந்த முருகனும் ஆண்தானே. யசோதாவை விட்டு ஓடிய புத்தனும் தமயந்தையை விட்டு ஓடிய நலனும் ஆண்கள் தானே. இவ்வளவு உண்மையானால் என்னை விட்டு சந்திரவல்லியை நாடிய அத்தானும் இந்த ஆண்களின் ஒருவர்தான். இந்த பெண்கள் இப்படி நம்புவதால் தான் ஆண்கள் நன்கு ஏமாற்றுகிறார்கள். அவர்களை நம்பாமலே இருந்துவிட்டால் செல்வது எளிதுதான். என்னால் அத்தானை நம்பாமல் இருக்க முடிந்ததா? பிறந்தது முதல் அறிமுகமான தந்தையை கூட வல்லவா ஒருவேளை பொய் சொல்லி இருப்பாரோ என்று கொஞ்ச நாளிகைக்கு முன்னால் எண்ணினேன். என்ன பேசி என்ன பயன்? எல்லாம் மனப்பிரமை என்று நினைத்து கொள்ள வேண்டியதுதான். அல்லது இனிய கனவு கண்டதாக நினைத்து விட்டுவிட வேண்டியதுதான். பெரிய இடத்து விஷயம் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். நான் புளியங்கொம்பாக பார்த்து பிடித்ததுதான் தவறு. தேன்மொழி சிரித்தாள். உண்மையிலேயே நான் செய்யப்போவது சரிதான், செய்ததும் சரிதான். இப்பொழுது உதவப்போவது இந்த புளியங்கொம்பு தான். என்ன ஒற்றுமை! ஏ புளியங்கொம்பே, எனக்கு உன்னிடம் தங்கி இருக்க இடம் கொடு. இங்கிருந்து நான் யாரையும் துன்பப்படுத்த மாட்டேன். என் அத்தான் என்றாவது ஒரு நாள் இந்த பக்கமாக போவார். அப்பொழுது யாராவது தேன்மொழி என்ற கன்னிப்பெண் தன் காதலனை நினைத்து தூக்கு போட்டுக்கொண்டு இறந்தாள். பாவம், நிறைவேறாத காதலினால் தன் உயிரை மாய்த்து கொண்டாள் என்பார்கள். அப்பொழுதும் அத்தானுக்கு என் ஞாபகம் வரும். அந்த நிமிடத்தினுடைய நினைவிலே எழும் வேதனையான இதயச் சுடரில் இருந்து விழும் 2 துளி கண்ணீர் துளிகளே எனக்கு போதும். அட பைத்தியமே, அந்த 2 சொட்டு கண்ணீரில் பெரிய சாம்ராஜ்ய பதவியே கிடைத்துவிடும் என்கிறாயே. உன் அத்தான் இங்கு வருவான் என்பது என்ன நிச்சயம்? வந்தாலும் உன் நினைவு வந்து உனக்காக ஏங்கி 2 சொட்டு கண்ணீர் துளிகளை வீணாக்குவான் என்பது என்ன நிச்சயம்? யாராவது சொன்னால் அவள் ஒரு பைத்தியம் என்று கூறினால் என்ன செய்ய முடியும்? யாரோ கூறினார்களே தன்னை ஒரு பைத்தியம் என்று. ஓ, அந்த அர்ச்சகர்தான் அவ்வாறு கூறினார். என்னிடம் எவ்வளவு மரியாதையை நடந்து கொள்வார். பாசுரங்கள் பாடினால் எவ்வளவு அனுபவித்து கேட்பார். அத்தானை பற்றி கூட அடிக்கடி விசாரித்து கொள்வாரே. நான் மனவருத்தப்பட்ட பொழுது கூட வருந்தாதேம்மா, அவன் நல்லவன் என்று கூறி சுந்தரரின் காதலை பற்றி அழகாக விவரித்தாரே. எல்லாம் வெறும் பேசம். ஒரு நாள் ஒரு பக்கமாய் அமர்ந்து நான் பாசுரங்கள் பாடிக்கொண்டிருக்கும் பொழுது யாரோ என்னை பற்றி கேட்டதற்கு அவளா ஒரு பைத்தியம் என்று கூறி மனதை முறித்தாரே. அப்பொழுது அவர் முகத்தை பார்க்க வேண்டுமே, அதில் ஒரு ஏளனம், அவமரியாதை, வெறுப்பு. இந்த மனதில் கூத்தாடும் பொய் வஞ்சகங்களுக்கு அடிமையான இவர் போய் சுடலை பொடி பூசி சுடுகாட்டில் ஆடும் ஈசனுக்கு சேவை செய்கிறாரே. அந்த ஈசன் மட்டும் ஒழுங்கானவர் தானோ? பித்தனி நாட்டங்கள் சுடுகாட்டு சாம்பலை வாரி பூசிக்கொள்வார். இன்னொரு பக்கம் மலையத்துவசனின் மருமகன் பாண்டிய மன்னன், ஒரு பக்கம்
ஊர்த்துவத்தாண்டவம். மறுபக்கம் குமரி அன்னையை கைவிட்ட ஆணவ எண்ணம். இன்னொரு பக்கம் சிவகாமி அன்னைக்கு சரியாக ஆடுவேன் என்ற உலக நியதிக்கும் புறம்பாக காலை தூக்கி நின்று ஆடுவது. மறுபக்கம் உலகமறிய அன்னைக்கு உடலில் மறுபாதியை தருவது. தலையில் கங்கையை வைத்துக்கொண்டு கூத்தாடுவதும் தாஸ்யான்யை அவமதித்து விட்டார்கள் என்ற தர்ஷனின் யாகத்தை அழிப்பது. மறுபக்கம் பார்வதியை அடைவதற்காக என்றோ வடமொழி புலவன் பாரலி சொல்வது போல இமயத்தில் தவம். கொஞ்சம் கூட ஸ்திரபுத்தி இல்லாமல் இருவேஷம் போடுவது. பக்கத்திற்கு பக்கம். அவருக்கு பூஜை செய்பவர்கள் எப்படி இருப்பார்கள்? அர்ச்சனை செய்பவர்களை மட்டும் தானா சொல்வேன்? அவருடைய பக்த கோடிகள், மாதேவடிகள் என்று பெயர் பூண்டவர்கள் எல்லோரும் தான் ஏமாற்றுகிறார்கள். அவர்களை சொல்லி என்ன பிரயோசனம் என்று என் தலையெழுத்தை தான் நான் சொல்ல வேண்டும். அதை விட்டுவிட்டு மற்றவர்களை கூறி புண்படுத்திக்கானேன். இத்தனை நாள் எண்ணங்களையும் தன் மனத்தே கொண்ட தேன்மொழி மரக்கிளையை இழுத்து தன் புடவை தலைப்பை கட்டினாள். ஆயிற்று. இன்னும் ஒரு சன நேரம்தான் அவள் உயிர் உடலில் இருக்கும். அதன் பிறகு அவள் கதை இந்த உலகத்தில் முடிந்துவிடும். இறப்பதற்கு முன் இஷ்ட தெய்வத்தை நினைத்து கொள்ள வேண்டுமே. பரமசிவனை நினைத்து கொள்ள முடியுமா? சே, அவரை எதற்கு நினைத்து கொள்வது? நல்ல தருணத்தில் பரத்தியாயாரை தவிக்க செய்த அவரையா நினைத்து கொள்வது? கற்பு மிகுந்த பெண்களுக்கு கணவன்தான் தெய்வம். தனக்குத்தான் கல்யாணமாகவில்லையே. ஆகவிட்டால் என்ன? யாரை மணந்தால் வரித்து விட்டோமோ அவன்தானே கணவன். அப்படியானால் என் கணவன் விக்ரமன் தான். என்ன வேண்டிக் கொள்வது? எத்தனை யுகம் எடுத்தாலும் அத்தானுக்கே மனைவியாக வேண்டும். இதை தவிர வேறு என்ன வேண்டும்? அத்தான் சாமந்த நாயகராகவோ மண்டலேஸ்வரராகவோ வர வேண்டும். தேன்மொழி புடவையில் போட்ட முடிச்சில் தன் தலையை நுழைத்து கொண்டாள். புளியங்கொம்பு மேலே சென்றது. கழுத்தை பிடி இருக்க அவள் நினைவு தவறியது. ஆகா, அவளுடைய மென்னுடலிலிருந்து உயிர் விடை பெற்று கொண்டு விட்டதோ? என்ன பரிதாபம்! உயிர் மேலே சுழன்று போகாமல் கீழேயே போகிறது. முதலில் நரகத்திற்கு சென்று சிரம பரிகாரம் செய்துவிட்டு தான் சொர்க்கம் செல்ல வேண்டுமோ? ஆ, எதிரே இருப்பவர் யார்? பரமசிவன் அல்லவா? என்ன தேஜஸ்! ஒளி அப்படியே மயங்குகிறதே. பார்த்தாலே பக்தி வலிந்து வருகிறதே. ஆம், அவள் கைலாயத்திற்கு தான் வந்துவிட்டாளோ? இது அருகே சிவகணங்கள். பார்வதியைத்தான் காணோம். பின்னால் தெரியும். இந்த சிவபெருமான் தான் என்ன பரிவுடன் தலையை அன்பாக கோதுகிறார். இவர் இப்படி வாலிபர் போல தோற்றம் கொடுத்தது லஜ்ஜையோ வெட்கமோ ஏற்படவில்லையே? ஏன் இவ்வளவு இளமை தோற்றத்தோடு இருப்பவரா கிழவராக தோற்றம் தருகிறார்? அதுவும் சடையுடனும் தாடியுடனும். தெளிவான இவர் முகம் எங்கே? பித்தன் என்று சொல்லும் அந்த முகம் எங்கே? நாகாபரணம் பூண்டவன் என்பார்களே, கழுத்திலே உத்ராட்சந்தான் இருக்கிறது. சுருளை பொடி பூசிய மேனியன் என்பார்களே, நெற்றியில் இட்ட விபூதியும் எவ்வளவு கவர்ச்சிகரமாக இருக்கிறது. என் வாயில் அமுதத்தையல்லவா ஊற்றுகிறார். ஒருவேளை தேகவியோகம் ஆனவர்கள் சொர்க்கம் வந்தால் அமிர்தம் தருவார்கள் போலிருக்கிறதே. பாவம், எல்லோருக்கும் அமுதம் தரும் இவர் சாப்பிட்டது என்னவோ ஆழகால விஷந்தான். தேன்மொழி சிரித்தாள். அட, இவர் மார்கண்டா. குழந்தை சிரிக்கிறாள் என்று கூறுகிறாரே, எல்லாம் அவனருள் என்கிறார். சிவனுக்கு மேலே ஒரு அவன் உண்டா? அப்படியானால் அந்த அவன் யார்? அம்மா குழந்தாய், கண்ணை திற என்று கூறுகிறாரே. ஆ, இது யார்? எதிரில் புளிய மரம் தெரிகிறது. அருகில் யாரோ சிவனடியார்கள் தான் நிற்கிறார்கள். அம்மா, நீ யார்? ஐயா, நான் அதை பின்னால் கூறுகிறேன். நான் எங்கிருக்கிறேன்? கைலாயத்தில் ஐயா? இல்லை, இந்த பால பூமியில் தான் இன்னும் இருக்கிறேனா? அம்மா, இது பாலும் பூமி அல்ல, இது புண்ணிய பாரத பூமி. இதோ உன்னை காப்பாற்றிய இந்த பெரியவதான் ஆளுடைய நம்பி என்கிற பொல்லா பிள்ளையாரை அடக்கிய திருநாரையூர் நம்பி. அபச்சாரம், அபச்சாரம். தேவரிற்கு அநேக கோடி நமஸ்காரங்கள். அம்மா, உன்னை ஆண்டவன் வீணாக படைக்கவில்லை அம்மா. உன் பெருமையை அவனே அறிவான். இந்த தமிழ் கூறும் நல்லுலகம் என்னாலும் மறக்க முடியாத பேரை நீ அடையப் போகிறாய் என்பது நிச்சயம். அதற்காகவே என்னை இங்கே அனுப்பியிருக்கிறான் போலும் அந்த பிறை சூடிய பெருமான். எழுந்திரம்மா. தேன்மொழி ஒன்றும் புரியாமல் திகைத்தாள். விசாலமான அரண்மனையின் ஒரு பகுதியில் எப்பொழுதும் கலகலவென்று இருப்பதை பார்த்தவுடனேயே அது இளவரசிகள் குடிகொண்டிருக்கும் அந்தப்புறம்தான் என்று ஒரு நொடியில் கூறிவிடலாம். எங்கு பார்த்தாலும் உருவங்களையும் பொருள்களையும் அப்படியே பிரதிபலிக்க செய்யும் ஆடிகள் சுவரில் பொருத்தப்பட்டு இருந்தன.
அறைகளிலும் அலங்கார மண்டபங்களின் தாழ்வாரங்களிலும் அகில் சந்தன புகை கமழ்ந்தது. மர வேலைப்பாடுகளை உடைய சில சாமான்கள் உயர்தரமான தேக்கு மரங்களைச் சேர்ந்து எடுத்து செய்யப்பட்டனவாக இருந்தன. அதில் நுணுக்கமான வேலைப்பாடுகள் திகழ்ந்தன. ஒவ்வொரு சாமான்களின் பிடிகளிலும் தந்தம், வெள்ளி, தங்கப்பூன் போட்ட இலைகள் வைத்திருந்தது. தங்கத்தை விட விலை உயர்ந்த யானை தந்தம் வாசனையை காற்றில் கரைத்துவிடும் அகில் சந்தன மரங்களின் மேலே போட்டி போட்டு கொண்டு வானை தொடச் செய்தன. மிளகு செடிகள் என்று சொல்லப்பட்ட கொடிகள் அங்கு இருந்த செழுமையையும் பசுமை கலந்த அழகையையும் பார்த்தாலே அது சேர அரண்மனை என்று சொல்லாமலேயே தெரியும் நமக்கு. சேர நாடுதான் எவ்வளவு மகோன்னதமாக விளங்கியது. பாரத போர்க்காலத்திலேயே அண்ணன் தம்பி சண்டைகளில் தமிழன் கலந்து கொள்ள மாட்டான், ஆனால் அதே நேரத்தில் ஆபத்தில் உதவ தயங்க மாட்டான் என்று அறிவித்தவன் சேரன் பெருஞ்சோற்று தீயன். இமயத்தை வென்ற வெற்றி தன்னுடைய நாட்டின் படை வலிமைக்கு வேண்டுமானால் வரம்பாக இருக்கலாம், ஆனால் தமிழனின் பெருமைக்கும் புகழுக்கும் இமயம் வரம்பாக இருக்க முடியாது என்று கூறி மகத்தான வெற்றிகளை பெற்றவன் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன். இமயவரம்பனின் பெருமையை தமிழ் புலவனின் கற்பனை என்று எள்ளி நகையாடி சூளுரைத்த கனக விசயரை வென்று ஒரு தமிழன் தன் நியாயத்திலிருந்தும் வலுவலாம். ஆனால் அதை மூடி மறைத்து அதற்கு பிரதியுபகாரமாக அதையும் மிஞ்சும் தோரணையில் கற்பின் தெய்வமான கண்ணகி தேவிக்கு கயமைத்தனம் கொண்ட கனக விசயரை கொண்டே இமயத்தின் கற்களை கொண்டு வந்து இமயத்தின் புகழையும் மிஞ்சிய இமயமே கலங்கினாலும் தளராத மன உறுதி படைத்த கற்பின் கனல் வாய்ந்த பெண்ணுக்கு கோயில் எழுப்பினான் சேரன் செங்குட்டுவன். கால வெள்ளத்தில் பாசி பிடித்து அழிந்து போகும் இடிந்து விழும் கற்கோயிலை அண்ணன் கட்டினான் என்றால் ஊழியிலும் அழியாத தோணியாய் காலத்தின் கோலத்தினால் அழுங்காமல் இருக்கும் காவியம் சமைத்து கற்பின் பெருநிலை நாட்டினான் தம்பி இளங்கோ. பரியேறி முன் செல்லும் நண்பன் சுந்தரமூர்த்தி நாயனாரை கண்டு அவரின் மேன்மையை கண்டு மகிழ்ச்சியும் அதே சமயம் தனக்கு அப்பேறு கிடைக்கவில்லை என்று மனத்தாழ்மையையும் அடைந்த பொழுது இறைவனே முன்தோன்றி கனி ஒன்றை அளித்து ஆட்கொண்ட சேரமான் பெருமாள் வாழ்ந்த நாடு. பராக்கிரமும் பக்தி வளமும் பாவலர்களிலும் நாவன்மை முதலிய இவ்வளவுக்கும் எடுத்துக்காட்டாக விளங்கியது சேரநாடு. அப்பேற்பட்ட நாட்டின் அரண்மனை என்றால் எப்படிப்பட்டதாக இருக்கும்? அதுவும் இயற்கை அழகு பொலியும் நாட்டு பெண்களின் அந்தப்புறம் எவ்வளவு சிறப்பாக இருக்கும். ஆனால் அந்த இடத்தில் என்னவோ பெண்களையே காணோம். ஒருவேளை சபா மண்டபத்தில் ஏதாவது விசேஷமா? ஆம், அப்படித்தான் இருக்க வேண்டும். பலர் பேசும் சப்தமும் கரகோஷம் எல்லாம் தூரத்திலிருந்தே கேட்கிறதே. ஆஹா, இங்குள்ள சிற்பங்களை பார்த்தால் பார்த்து கொண்டே இருக்கலாம் போல இருக்கிறதே. என்ன இது? தந்தத்தால் ஆன சிலையா? இது இல்லை, பொன்னாலான சிலையில் கையில் சுளுந்தை பிடித்து கொண்டு முகத்தில் அநீதியை எதிர்க்கும் கோபத்தை பார்த்தால் கற்பரசி கண்ணகியின் சிலைதான் இது என்பது தெரிகிறதே. அட, இதென்ன அருகில் ஒன்று வெண்மதியின் கிரணங்களை பிடித்து ஞாயிறின் கதிர்களுடன் சேர்த்து கலந்து கலவையை கொண்டு தீட்டிய சிலை இது. புது மாதிரி கலவையாக இருக்கிறதே. என்ன அழகு! மதியை போன்ற முகம், நடுவே குண்டு மல்லிகையை போல சங்கின் நெளிவை நீல நீல குறைத்து கொண்டே போகும் விழிகள், எருக்கம்பூவின் வளைவையொத்த நாசி, உள்ளத்தை கொள்ளை கொள்ளும் குவின் சிரிப்பு. இத்தனை அழகையும் அள்ளி வைத்து கொண்டு பொலிவுறும் இந்த சிலை யாருடையது? அட, கையிலே வைத்திருக்கும் யாழும் முகத்திலே கர்வத்தால் ஏற்பட்ட சோகமும் இவள்தான் மாதவி என்று கூறாமல் கூறுகிறதே. ஆனால் இந்த இரண்டு சிலைகளும் தோற்கும்படியாக அல்லவா இருக்கிறது இந்த சிலை. வெண்கலத்தின் நிறத்தில் ஓர் பளபளப்பு, தனி அமைதி முகத்தில் கொஞ்சுகிறதே. கண்களின் அழகில் இரக்கம் ததும்புகிறது. உலக மாயையை கண்டு எள்ளி நகையாடும் இனமுறுவல். இவை அனைத்தும் இருந்தாலும் இந்த சிலையை பார்க்கும் பொழுது மட்டும் ஏன் விகல்பமாக தோன்றவில்லை? ஓ, அதற்கு காரணம் இந்த சிலையின் உடைகள் அலங்கார அணிகலன்களுடன் கூடியவை இல்லை. கையிலே இருக்கும் பாத்திரமும் உடலிலே வெண்மையான ஆடையும் இது கண்டிப்பாக மணிமேகலை சிலையைதான் என்று தோன்றுகிறது. அடுத்திருக்கும் சிலை யாருடையது? மேலே குறிப்பிட்ட சிலைகள் வேண்டுமானால் மணிமேகலையின் சிலையை விட உயர்ந்ததாக இருக்கலாம். இதோ
இங்கு இருக்கும் சிலைக்கு ஈடாக யாருமே இதுவரையில் செய்திருக்க முடியாது. சேர நாட்டில் தந்தம்தான் கிடைக்கிறது என்றால் அந்த தந்தத்திலே இப்படியும் ஒரு சிலையையா சமைக்க முடியும்? முகம் கைகள் அப்படியே தந்தத்தால் இழைக்கப்பட்டு இருக்கிறதே. மற்ற சிலைகளை விட இயற்கையாக இது அமைந்திருக்கிறதே. மற்ற சிலைகளுக்கு எந்த உலோகத்தினால் அது செய்யப்பட்டதோ அதிலேயே செய்யப்பட்ட குழல் கற்றைகள் இருந்தன. ஆனால் இதற்கோ கருநாகத்தையும் பழிக்கும் குழற்கற்றைகள், கயல் விழிகள் என்று கூறுவார்களே, அது இப்படித்தான் இருக்குமோ? சே, இவைகள் கயல் விழிகள் அல்ல. காதளவு நின்றிருக்க இல்லையே. கண்களின் அமைப்பு உருண்டையாகத்தான் இருக்கின்றன. அந்த சிற்பி அதில் தன் திறமையை நன்கு வெளிப்படுத்தி இருக்கிறான். சிலையை வடிக்கும் பொழுது கண்ணின் விழிகள் அசையும் நிலையில் அல்லவா செதுக்கியிருக்கிறான். அந்த நாச்சிதான் என்ன அழகாக இருக்கிறது. செதுக்கி வைத்த மூக்கு என்பது இதுதான் போலிருக்கிறது. அதரங்களின் செம்மைதான் என்ன! செம்பஞ்சில் தேய்த்து வண்ணமாக தீட்டிவிட்டான் இந்த செம்மை. இதென்ன? கால்வாய் உடைப்பெடுத்து அமுதம் பொங்கி வருகிறது. என்ன வேகம்! இங்கே ஓர் ஊற்று இருக்கிறது போல் இருக்கிறது. அதில் பொங்கி நிறைந்து வருகிறதே. அது அளவுக்கு மேல் பொங்குவதால் பொங்கி வழிந்து மறுபக்கம் போய்விடுகிறது போலும். எதிலுமே ஓரளவு வேண்டும். அமுதம் எங்கே இருக்கிறது? இதோ இந்த சிலையை ஆனந்தத்தால் சிரிக்கும் சமயம் வடித்திருக்கிறான் போலிருக்கிறதே. இதை வடித்தெடுத்த சிற்பி ஜெகஜால வித்தை கற்றவன் போலிருக்கிறதே. ஆ, இதென்ன? இந்த சிலை மறுபடியும் சிரிக்கிறதே. அதென்ன மாறுபாடான அமைப்பு கொண்டு இயங்குகிறதோ? அப்படித்தான் இருக்க வேண்டும். மறுபடியும் சிரிக்கிறதே. பாண்டிய மன்னர்கள் நாட்டைத்தான் சோழர்களிடம் இழந்தார்கள் என்று நினைத்தேன். இப்பொழுது தெரிகிறது அவர்கள் பெண்களை ஏறிட்டு பார்க்க கூடாது என்ற பண்பையும் இழந்து விட்டார்கள் என்று. சிலையல்லவா பேசுகிறது? இது சிலையல்ல, பெண். அதுவும் பக்ருளி ஆற்றில் விழுந்த பொழுது தன்னை காப்பாற்றிய சேரமாதேவி அல்லவா? இவ்வாறு தானே நினைத்து உறுதிப்படுத்தி கொண்டான் வீரகேரளன். இளவரசி மன்னிக்க வேண்டும், வழிதவறி இங்கே வந்துவிட்டேன். இது ஆண்களுக்கே உரிய குணமாயிற்றே. செய்வதை செய்துவிட்டு மன்னிப்பு கேட்பது என்று குத்தலாக கூறினாள் சேரமாதேவி. எதை கோரினாலும் இடைவெட்டு வெட்டுகிறாளே அந்த குறும்புக்கார பெண் என்று நினைத்து கொண்டான் வீரகேரளன். ஏன் சிந்தனையில் ஆழ்ந்து விட்டீர்கள்? இன்னும் என்ன சொல்லலாம் என்று யோசிக்கிறீர்களா என்று அவனை வம்புக்கிழுத்தாள் இளவரசி. இல்லை இல்லை, சிலைதான் பேசுகிறதோ என்ற சிந்தனையில் ஆழ்ந்து விட்டேன் இளவரசி. ஏதேது தமிழ் சங்கத்தைத்தான் பாண்டிய மன்னர்கள் வளர்த்தார்கள் என்று நினைத்தேன். ரசிகத்தன்மை என்ற கலையையும் வளர்த்து கொண்டு இருக்கிறார்கள் என்பது தெரிகிறது. அது தவறு இளவரசி. ரசிகத்தன்மையை நாங்களாக வளர்த்து கொள்ளவில்லை. அழகு பெண்களின் வேல்விழிகள் வேலோடு விளையாடும் வீரனுக்கும் ரசிகத்தன்மையை கற்றுக் கொடுத்து விடுகிறது. கூறியவன் மெல்ல நிமிர்ந்து அவளை நோக்கினான். அந்த பார்வையின் சக்தியை தாங்க சக்தியற்றவளாக தலையை குனிந்து நிலத்தை பார்வையால் அளந்தாள் இளவரசி. சிறிது நேரம் மௌனம் நிலவியது அங்கே. ஏன் இளவரசி பேசவில்லை? பேச்சற்ற நிலைதானே பேரின்ப நிலை. குறிப்பாக தன் உள்ளத்தை திறந்து காண்பித்தாள் அவனிடம். அது ஞானிகளுக்கேற்ற தத்துவம் இளவரசி. பேச்சில் வல்லவராய் இருக்கிறீர்கள். அது சரி, இங்கே எங்கே வந்தீர்கள்? உலாவுக்காக தான் கிளம்பினேன். அரண்மனையை சுற்றி பார்த்து கொண்டு செல்லலாம் என்று நினைத்தேன். வழி தவறினதில் இங்கே வரும்படியாயிற்று. ஆனால் இங்கே வந்ததுதான் நல்லது. அருமையான சிற்பங்களை செதுக்கிய சிற்பியை நினைத்து வியந்தேன். ஆனால் அந்த சிலையை கண்டவுடன் அதை படைத்த தலைமை சிற்பியான பிரம்மாவை எண்ணி வியக்க வேண்டியிருக்கிறது. அவன் கண்கள் அங்கும் இங்குமாக சுழன்றன. சங்கம் வளர்த்த பாண்டிய மன்னர்கள் மரபில் வந்த இளவரசே, அமருங்கள். தங்கள் வர்ணனைகள் அபாரமானவை. பால் பழங்கள் கொண்டு வரச் சொல்லவா? பணிப்பெண்ணை அழைக்க அந்தப்புற வாயிலை நோக்கி விரைந்து செல்லும் தன்னை இளவரசரின் கண்கள் தூண்டிலாக வளைக்கின்றன என்பதை அறிந்து கொண்ட குறுகுறுப்புடன் அண்ணனடை பின்ன சின்ன இடை ஒயிலாக ஒடிய விரைந்தாள் இளவரசி.